சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு புதிய வைத்திய அத்தியட்சகர் நியமனம் அதிகரிக்கும் சர்ச்சை. ரணிலுடனான அரசியல் பயணம் சரிவராது நிராகரிக்கும் முட்டு. சாவகச்சேரி வைத்தியசாலை சர்ச்சை தொடர்பில் அமைச்சரவை கலந்துரையாடல் அதிரடியாக பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் கோபாலமூர்த்தி ராஜீவ் இன்று கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்தியர் அர்ச்சுனாவை மாற்றக்கூடாது மற்றும் வைத்தியசாலையின் செயல்பாடுகளை மீள ஆரம்பிக்குமாறு கோரி நேற்றைய தினம் மக்களால் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றிருந்தது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நிலவி வரும் குழப்பமான நிலையிலேயே அவர் தற்போது புதிய வைத்திய அத்தியட்சகராக நியமனம் பெற்றுள்ளார். இருநாள் விடுமுறையில் கொழும்பிற்கு சென்று மீண்டும் வருவேன் என சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர் அர்ச்சுனா மக்களிடம் உறுதியளித்து கொழும்பு சென்றுள்ள நிலையிலேயே இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் நான் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராகவே கொழும்பு சென்று வர உள்ளேன். தற்போதும் சட்டப்படி நானே பதில் வைத்திய அத்தியட்சகர். எனவே மக்கள் பதற்றமடையவோ குழப்பமடையவோ தேவையில்லை. மீண்டும் வருவேன் என வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பொறுப்பற்ற முறையில் செயற்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை விதைத்திறனுடன் இயங்குவதை விரும்பாத சக்திகளே கடந்த சில தினங்களாக அங்கு நிலவிய அசாதாரண சூழலுக்கும் மக்கள் போராட்டத்திற்கும் காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது அமைச்சர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வைத்திய அத்தியட்சகராக கடந்த ஜூன் மாதம் நியமிக்கப்பட்ட வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அங்கு நிலவி வந்த நிர்வாக சீர்கேடுகளையும் குறைபாடுகளையும் அடையாளம் கண்டு இவற்றை சீர் செய்வதற்கு துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். மேலும் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டிய நோயாளர்கள் அனைவரும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு வந்த நிலையில் சத்திர சிகிச்சை பிரிவை இயக்குவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இவ்வாறான பல்வேறு சீர்கேடுகள் மற்றும் குறைபாடுகளை தீர்ப்பதற்கு வைத்திய அத்தியட்சகர் முன்னெடுத்த முயற்சிகளை விரும்பாத சக்திகள் அங்கு தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளன. இவை அனைத்தையும் அறிந்து கொண்டு பொதுமக்கள் பாரிய போராட்டம் ஒன்றினையும் முன்னெடுத்தனர். எனவே குறித்த விவகாரம் தொடர்பில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பொறுப்பற்ற முறையில் செயற்பட்ட அனைவரும் சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சரவையில் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அடுத்த அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதாக மொட்டு கட்சிக்கு எந்த வகையிலும் அறிவிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அதிபர் தேர்தலில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவே வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவதற்கு தகுதியானவர் என மொட்டுவில் உள்ள சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தெரிவித்த போதிலும் அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போவதாக தனது கட்சிக்கு அதிபர் அறிவிக்கவில்லை எனவும் அவர் கூறினார். எதிர்வரும் அதிபர் தேர்தல் தொடர்பில் மொட்டுவில் இடம்பெற்று வரும் கலந்துரையாடலில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் தொடர்பில் கலந்துரையாடப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கையானது சந்தையின் தேவைக்கேற்ப கையாளக்கூடிய பொருளாதாரம் எனவும் அந்த பொருளாதார கொள்கையின்படி நாட்டை பற்றியோ நாட்டு மக்களை பற்றியோ அவருக்கு அக்கறை இல்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். அதிபரின் பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் அவருடன் அரசியல் பயணத்தை மேற்கொள்வதற்கு மொட்டு சற்றும் சம்மதிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் ஆசிரியர்கள் அதிபர்கள் முன்னெடுக்கும் சுகவீன விடுமுறை போராட்டத்தினால் கல்வி நடவடிக்கைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலைகளில் இன்று ஆசிரியர் பணிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சில பாடசாலைகளில் இன்றைய தினம் அதிபர்கள் ஆசிரியர்கள் வருகை தந்துள்ள நிலையில் மாணவர்களின் வரவுகள் குறைவாக காணப்படுகின்றது. பெரும்பாலான பாடசாலைகளில் ஆசிரியர்களின் வரவின்மை காரணமாக பாடசாலைக்கு வருகை தந்த மாணவர்கள் திருப்பி சென்றதை காண முடிந்தது. பாடசாலைகளுக்கு முச்சக்கர வண்டிகளிலும் பாடசாலை வாகனங்களிலும் வருகை தந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் வருகை தராத காரணத்தினால் பெரும் சிரமங்களினை எதிர்நோக்கியதையும் காண முடிந்தது. சம்பள அதிகரிப்பு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இலங்கை ஆசிரியர் சங்கத்தினர் குறித்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
அரசு அங்கீகாரம் பெற்ற ஊழியர்களை கருத்தில் கொள்ளாமல் வழங்கப்பட்ட நியமனங்கள் காரணமாக அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் அதிகரித்தது என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மென்ஷன் நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில், பாடசாலைகளில் கல்வி கற்றுக் கொடுக்கும் பட்டதாரிகளை பற்றி பேசியதை போன்று பட்டதாரிகளின் முழு பிரச்சினைகளையும் நாம் பேச வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 2 தடவைகள், முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கியதாகவும் அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நியமனங்கள் வழங்கப்படும் போது பிரதேச செயலக அலுவலகங்களில் ஒரு நாட்காலியில் 2-3 பேர் அமர்ந்தனர். அப்போது அரசு அங்கீகாரம் பெற்ற ஊழியர்களை கருத்தில் கொள்ளாமல் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டன. இதனால் 17 லட்சம் அரசு ஊழியர்களாக அதிகரித்துள்ளனர். எமது நாட்டில் உள்ள 10 லட்சம் அரசு ஊழியர்களை கொண்டு இந்த தேவையான செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என முகாமைத்துவ சேவைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது கொள்கைகளை பற்றி பேசுகின்றார். அதிகாரம் கிடைத்தால் எதிர்காலத்தில் பட்டதாரிகள் அனைவருக்கும் வேலை வழங்குவாரா இல்லையா என்பதை எதிர்க்கட்சித் தலைவரிடமிருந்து அறிய விரும்புகின்றேன். இது பற்றி தேர்தல் பிரகடனத்தில் இடம்பெறுமா, இல்லை என்றால் அது பற்றி இந்த நாடாளுமன்றத்தில் தெரிவிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவரிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசப்ரி ரஹீமை உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு புத்தளம் மேலதிக மாவட்ட நீதிபதியும் நீதவானுமான அயோனா விமலரத்ன கட்பெட்டி சுற்றுலா நீதவான் நீதிமன்றில் பகிரங்க பிடியாணையை பிறப்பித்துள்ளார். கட்பெட்டி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட குறிஞ்சாப்பட்டியில் அமைந்துள்ள அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்று புத்தளம் நீதவான் நீதிமன்றில் நாடாளுமன்ற உறுப்பினரை எதிரியாக குறிப்பிட்டு தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதற்கு முன்னரும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதும் நாடாளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை. உறுப்பினர் சார்பில் சட்டத்தரணியும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான கட்டிடத்திற்குள் நுழைத்து சொத்துக்களை சேதப்படுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக கட்பெட்டி காவல்துறையினரால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த வருடம் அறிவிக்கப்படாத தங்கம் மற்றும் கையடக்க தொலைபேசிகளை வெளிநாடொன்றில் இருந்து கொண்டு வந்த குற்றச்சாட்டில் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசப்ரி ரஹீம் அபராதம் விதிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அயல் நாடுகளான இந்தியா, சீனாவை கையாளும் விதத்தில் எந்த வேறுபாடுகளும் இல்லை என்பதை உறுதி செய்வதற்காக இலங்கை தனது உறவுகளை சமநிலைப்படுத்த முயல்கின்றது என இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் இடம்பெறும் ராய்ட்டர்ஸ் நெக்ஸ்ட் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக சர்வதேச பிணை முறிபத்திர உரிமையாளர்களுடன் முன்னெடுத்துள்ள பேச்சுவார்த்தைகளை அடுத்த சில வாரங்களில் இலங்கை பூர்த்தி செய்ய முடியும். இந்த மாத இறுதியில் நாங்கள் உத்தியோகபூர்வமாக கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை பூர்த்தி செய்து விடுவோம். அதன் பின்னர் நாங்கள் பணம் செலுத்த ஆரம்பிக்க வேண்டும். இலங்கை தனது பிணைமுறிகளை மறுசீரமைக்கும் நடவடிக்கைகளில் முன்னோக்கி செல்வதற்கு அதன் பிணைமுறி உரிமையாளர்கள் சிலருடன் தற்காலிக உடன்படிக்கைகளை செய்து கொண்டுள்ளது. தற்போது இணைய தனியார் கடன் வழங்குனர்களும் சர்வதேச நாணய நிதியமும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கை, சீனா, இந்தியா மற்றும் ஏரிய நாடுகளுடன் ஈடுபாட்டை பேணுவதற்கு எண்ணியுள்ள அதேவேளை அண்டை நாடுகளிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எதனையும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை அதன் சகாக்களிற்கு தெளிவுபடுத்தும். ஏனைய அனைவருக்கும் பொருந்தும் சீனாவிற்கும் பொருந்தாத அமைப்பு முறையை நாங்கள் கொண்டிருக்க போவதில்லை. இந்த அமைப்புகள் அனைத்தும் உலகளாவியதாக காணப்படும் நடுநிலை நாடு என்ற அடிப்படையில் நாங்கள் அதனை செய்ய வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.